ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீமாஸ் கிச்சனில் மழைக்காலங்களுக்கு தேவையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள், என்னென்ன பழங்கள் எப்படிலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழைக்காலம் இப்போ தொடங்கிடுச்சுங்க. மழைக்காலம் தொடங்கினாலே எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். அது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம், அது சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுன்றதை பற்றின பதிவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மழை காலத்தில் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு தாங்க பார்க்க போகிறோம். பூண்டில் அலிசன்னு சொல்லி வேதிப்பொருள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்குது அதிகமாக. அதனால் நமக்கு இது ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது. நம்ம உணவில் அடிக்கடி இந்த பூண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் ஈஸியாகும். உங்களுக்கு ஈஸியாக நம்ம சாப்பிட்றது செரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த உணவுப் பொருள் இஞ்சி. நம்ம இஞ்சை சமையலில் பயன்படுத்துகிறத விட இஞ்சை டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். டீயில் போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்டு ஈஸியாக இருக்கும். இஞ்சியில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தோன்னா மக்காச்சோளம் மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கும். இதில் நார்ச்சத்து இருக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். செரிமான பிரச்சனையிலேருந்து இது நிரந்தர தீர்வு தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். அடுத்ததாக பார்த்தா பாதாமில் நமக்கு நார்ச்சத்து இருக்குது. இந்த பாதாமையும் எடுத்துக்கலாம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். அடுத்தது சிறுதானியங்கள் குதிரைவாலி, திணை, வரகு இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் அது தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம வெந்தயம் தாங்க. வெந்தயத்தை இரவே ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயத்தை டீ மாதிரி போட்டு சூடாகவும் குடித்தா சளிக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும். சீரகத்தை முதல் நாள் இரவே நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டா சீரண மண்டலத்தை சீராக வச்சுக்கும். அடுத்தது நிலக்கடலை நம்ம எடுத்துக்கும் போது இதில் இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்கிற பொருள் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சீரகத்தை சாம்பார்லேயோ பொடியிலையோ எதிலே போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அடுத்தது பழ வகைகள்னு பார்த்திங்கன்னா எல்லா பழமும் சாப்பிட்லாம். குறிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது அது நமக்கு சளி பிடிக்காமல் ஃபீவர் வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம். பழங்களை சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் சர்க்கரையும் உப்பையும் கலந்து நம்ம கொடுக்கும்போது வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து நம்மளுடைய உடம்புக்கு பாதுகாப்பு அரணாக இருக்குது. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிடணும். பச்சை காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. அதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்பொழுது தான் நம்மளுடைய சீரண சக்தி அதிகரிக்கும். எந்த ஒரு தொந்தரவும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் நம்ம மழை காலத்தில் சாப்பிட்லாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்லாம். வீட்டில் போடுற தயிராக இருக்கணுங்க. இதில் ப்ரோபயாட்டிக் இருக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாவை இது இன்னும் அதிகரிக்குது. அதனால் உங்களுக்கு தயிரை நீங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த பொருளை நம்ம வீட்டிலே செய்கிறது ரொம்ப நல்லது. இது சளியிலேருந்து நமக்கு நிரந்தர தீர்வு தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பு நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் அதிகரிக்கும். நிறைய வெஜிடபிள் போட்டு நம்ம சூப்பு செஞ்சு தரும் பொழுது அதில் இருக்க எல்லா சத்துக்களும் குழந்தைகளுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சூப்புகளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கல்லீரலை பாதுகாப்பாக வச்சுருக்கும். கல்லீரல் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும். மழை காலத்தில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இரவில் நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து மஞ்சள் பாலாக குடிங்க, ரொம்ப நல்லது. இது சளி தொல்லையிலிருந்து நிரந்தரமாக தீர்வு தரும். மறுநாள் நீங்கள் எழுந்திருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. பீன்ஸு இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை நம்ம கட் பண்ணி சாலடாக சாப்பிட்றத விட நீங்கள் குக் பண்ணி நல்லா பொரியலாகவும் சாம்பாராகவும் சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் சக்தி அதிகரிக்கும். லங்ஸில் இருக்கக்கூடிய சளிகளெல்லாம் வெளியேற்றிட்டு இது ரொம்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். மழைக்காலங்களில் டீ குடிக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு குடிங்க. இது இஞ்சி டீ ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பிளாக் டீ குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டீக்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு எப்பயுமே ஒரே சீரான சமநிலையில் இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை உண்டு பண்ணும்.
இது ரொம்ப தூண்டுதலாக இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு. புதினா டீ எடுத்துக்கலாங்க. புதினாவில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம டீயாக போட்டு குடிக்கும்போது அதனுடைய சத்துக்கள் அதிகமாக வந்து நம்ம இப்பயே சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஜீரண மண்டலத்துக்கு நல்லா இருக்கும். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எங்களுக்கு செரிச்சிடும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். காய்கறிகளை அப்பப்போ மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து குக் பண்ணி கொடுங்க. பழைய சாதங்களை சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாப்பாடை சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இதில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கலாம். அவகேடோவில் இருக்குது, மீனில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சு சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது கசப்பான பொருட்கள் பாகற்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி பொருட்களை செலக்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது அதுலேயும் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி பொருட்களை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த மழைக்காலம் நமக்கு எந்த ஒரு நோய் கிருமிகளும் நமக்கு வராமல் பாதுகாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.